ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈரோட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தியாகி ஆர்சி கிருஷ்ணன் அவர்களை பற்றி இன்னைக்கு இந்த அருமையான நாளில் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் பிறந்த வருடம் 1916 10வது மாதம் 11ஆம் தேதி குப்பாயி அம்மாள் அவர்களுக்கும் சின்னப்ப முதலியார் அவர்களுக்கும் பிறந்தவர். பிறந்த வருடம் 1916 என்ன பேக்ட்ராப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தியடிகள் அந்த வருடம் தான் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்தி ஸ்டார்ட் பண்றாரு. 1917 விவசாயிகளுக்கான போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 1919 ரவுலட் சட்டம், அதுக்கு எதிர்ப்பா ஒரு ஒரு போராட்டம், அதுல நடந்ததுதான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தியாகி ஆர்சி கிருஷ்ணன் பிறக்கிறாரு. 1933 அவர் வந்து எஸ்எஸ்எல்சியை முடிக்கிறார். அட்ராக்டட் பை காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்தியோட பிரின்சிபல்ஸ்ல அட்ராக்ட் ஆகி வாரதா ஆசிரமத்திற்கு அவர் போய் இணையிறாரு. எந்த வருடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1938 ஜூன் மாதம். கிட்டத்தட்ட 6 மாசம் அங்க இருக்கிறார். வாரதா ஆசிரமம் பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ. வாரதா ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு தளமாக இருந்தது. காந்தியடிகள் அங்கதான் இருந்தாரு. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தார். பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தலைவர்கள் அந்த இடத்துக்கு தான் வந்து அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க இடங்கள்ல களங்கள்ல எந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்தி எடுத்து கொண்டு போகணுங்கிறத அங்கதான் அவங்க பேசி டிசைட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, சோசியல் ரிஃபார்ம்ஸ், அதே மாதிரி கிராமத்து அப்லிஃப்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து அங்கதான் டிசைட் பண்ணாங்க. இந்த 6 மாதம் கழித்து அவரு ஈரோடு வராரு. ஈரோடு வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பியூர்லி அத்தன்டிக். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதின டைரியை இருந்து எடுத்த விஷயங்களும் அவருடைய மகள் கூறிய விஷயத்தையும் வச்சுதான் நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதல் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 1939 எண்டுல ஈஸ்வரங்கோயில் வீதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில், அரச மரத்தடி பிள்ளையார் கோயில்ல கொடியை ஏத்துறாங்க. அப்போ தேசிய கொடியை, நம்மளுடைய தேசிய கொடியை ஏத்துறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி கொடி ஏத்தும் போது பிரிட்டிஷ் போலீஸ் வந்து நல்லா அடிக்கிறாங்க. கூட இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்லையா, இது இன்னும் சில நபர்களும் இருந்திருக்காங்க. கொடியை ஏத்துறாங்க. ஏத்தும் போது வந்து அடிக்கிறாங்க. எத்தனை அடியை தாங்கினாலும் கொடியை ஏத்தியே தீர்வுன்னு சொல்லி ஏத்தினார். இதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கடுங்காவல் தண்டனை, ரெக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சது அவருக்கு. இதுக்கு அடுத்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா 1941 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஈஸ்வரங்கோயில் முன்னாடி தலித் குழந்தைகளை வந்து கோயிலுக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி சத்தியாகிரகம் பண்றார். அந்த குழந்தைகள் வந்து சுத்தமா இல்லை, நாங்க உள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்லி கோயில் நிர்வாகிகள் சொன்னபோது உடனே அப்பவே பக்கத்துல இருக்கிற பைப்புல அவங்களை குளிப்பாட்டி சோப்பு விட்டு குளிச்சு அவரை உள்ள கூட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ அந்த சமயத்துல அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு 6 மாசம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்குது. அந்த சுதந்திர போராட்ட களங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருந்தாங்க. சத்தியாகிரகம் டைப்ல மிதமா செய்யக்கூடிய விஷயங்கள், இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதமா செஞ்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்க்கு, அதாவது பிரிட்டிஷ் போலீஸ்க்கு வந்து ரெண்டும் பாகுபாடு கிடையாது. யாரு கவர்மெண்ட் எதிர்த்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல வந்து தீ வச்சதை வேற ஒரு குரூப் வச்சதை இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல ஈரோடு ஜெயில கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அலிப்பூர்னு சொல்லக்கூடிய நார்த்ல ஒரு ஜெயில அவர் அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வருடம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சுதான் ஈரோடு வர்றார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப நிகழ்வு, அதாவது 1944 அலமேலு அம்மையார் அவர்களை மனம் செய்கிறார். அதுக்கப்புறம் 45 அவருக்கு பெண் குழந்தை பிறகுது. 1946 பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு காந்தியடிகள்கிட்ட அவருக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறார். நல்ல செல்வந்தரான நபர் அப்படிங்கிறதுனால நிறைய நகைகள் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. அதை காந்தியடிகள்கிட்ட போனப்போ அந்த நகைகள் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு
அதாவது குழந்தையோட காதுல இருக்கிற தோடை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேரை கேட்டு பிளெஸிங்ஸுக்கு நிக்கிறாங்க. ஒரு பேர் வந்து விசாலாட்சின்னு பேர் வைக்கிறார். ஸோ காந்தி அடிகளை எவ்வளவு நேசிச்சிருக்காருங்கிறது இது மூலியமா தெரிஞ்சிருக்கும். ஸோ காந்தியடிகள் நேசிச்சதுனால காந்திங்கிற பேரை முன்னாடி வச்சு காந்தி விசாலாட்சின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. திரும்பி ஈரோடுக்கே வந்துடுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 2வது இன்சிடென்ட் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? 2வது இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலித்துகளை வந்து கோயிலுக்குள்ள உள்ள கூப்பிட்டு போகணுங்கிற விஷயத்துல மட்டும் அவர் நிக்கல. அந்த மாதிரி டவுன் ரோடன் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான புத்தகங்கள், அவங்க இருக்கிறதுக்கான இடம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணார். அதுக்கு எங்கிருந்து காசு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொத்துக்களே வித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கருங்கல்பாளையத்துல பழைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வீடு. அந்த வீடை வித்துட்டார். வித்து அதுல இருந்து வந்த பணத்தை வச்சு இவங்களை எல்லாம் படிக்க வச்சாரு. ஸோ இவங்க கூட இருந்த சொந்தங்கள்லாம் இவரு மேல பரிதாபப்பட்டு சரி இவர் இருக்கிறதுக்கான ஒரு இடத்த காமராஜர் வீதியில ஒரு இடத்த கொடுத்தாங்க. அங்கதான் அவரு கடைசி வரைக்கும் இருந்தார். அங்கதான் இருந்தார். ஸோ தன்னலமற்ற தியாகி அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அவரை பத்தி சொல்றதுல. ஸோ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத பத்தியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சுதந்திரத்துக்காக மட்டும் பண்ணல, சோசியல் வெல்பீயிங்காக அவர் ஒர்க் பண்ணது வந்து அவர் ரத்தத்திலேயே இருந்தது. பூமி தான இயக்கம் சொல்லி வினோபாவே நடத்தின ஒரு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்காக இருந்ததுன்னா நல்ல செல்வந்தர்களிடம் இருந்த நிறைய நிலங்கள்ல சில நிலங்களை வாங்கி தானமா வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் மெயின் விஷயம் அதுல. ஸோ அதுல இவர் இணைச்சுக்கிட்டார். தன்னோட 10 வயது குழந்தையை 1955 கூட்டிக்கிட்டு பவானிலிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த வினோபாவே அந்த பூமிதான இயக்கத்துல கிட்டத்தட்ட 36 மைல் நடக்கிறார். 150 மைல் நடக்கிறாரு. 36 நாட்கள். எத்தனை இடம் கிடைச்சது அவங்களுக்கு தானமா கிடைச்சதுன்னா 156 ஏக்கர் நிலங்கள் கிடைச்சது. கூடவே கறவை மாடுகள் ஒரு 14 கறவை மாடுகள், ஒரு 12 கலப்பை, இந்த மாதிரி நிறைய ரொக்கம் அமௌண்ட் தொகை பார்த்தீங்கன்னா 2400. இந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி சோசியல் வெல்பீயிங்ல அவர் வந்து ரொம்ப இருக்கிறதுனால நிறைய தலைவர்களோட அவரோட லிங்க் இருந்தது. அதுல முக்கியமா கர்ம வீரர் காமராஜரோட அவருக்கு வந்து ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. எந்த அளவுக்கு ரேப்போனா வாடா போடான்னு பேசுற அளவுக்கு ஒரு ரேப்போ இருந்தது. ஒரு முறை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்க வராரு. பார்க்க வந்தப்போ பாத்தீங்கன்னா அவர் வீடு வந்து பாத்தீங்கன்னா கூரையெல்லாம் இல்லாம இருக்கு. கூரையெல்லாம் பிஞ்சு போய் ஒழுதுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கூட இருந்த சபார்டினேட்ஸ்ட்டு இதை முதல்ல சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக ஃபேமிலியை கூட பார்க்காம இருந்ததுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, அவருக்கு கிடைச்ச வேலைகளை எல்லாம் செஞ்சார், நிறைய வேலைகளை செஞ்சாரு. ஆனா சுற்றி இருக்கிற இப்போ ஏதோ ஒரு அக்கௌண்டண்டா ஒரு இடத்துக்கு போறாருன்னு வைங்களேன், போனா அங்க வந்து நடக்கிற தில்லுமுள்ளெல்லாம் அவருக்கு வந்து பாக்குறதுக்கு சகிக்க முடியறது இல்லை. உடனே வந்து கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு, வேலையை விட்டுட்டே வந்துடுறாரு. ஸோ அவர் சோசியல் வெல்பீயிங் வந்து ரொம்ப அவர் வந்து நேசிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இதுல அலமேலு அம்மையாருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. வீட்டை பார்த்துக்கிட்டும் இவரையும் சமாளிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு தொண்டாட்டி இருக்காங்கன்னு தான் அவங்கள சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், அவரு இந்த சுதந்திர போராட்டத்திலையும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறைய உடம்பு உபாதைகள்ல இருந்தார். எதனால அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து நிறைய அடி வாங்கினார் இல்லையா. அந்த அடி வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு தடவை பட்டப்போ அவருக்கு வந்து ஃபிட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. இறுதியாக 1973 அவரோட 57வது வயதுல அவர் இறந்துடுறாரு. ஈரோட்ல தான் இறந்து போறாரு. ரொம்ப அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி தன்னலமற்ற தியாகி அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி முகம் தெரியாத மிக நிறைய விஷயங்களை செஞ்ச தியாகிகளோட மேலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ அந்த சுதந்திரத்தை நம்ம பேணி காப்பதுங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.
ஸோ இன்றைக்கு அவரை பற்றி பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.